வணக்கம்மா. வணக்கம். பேசுறது காது கேக்குதா? வணக்கம். வணக்கம். பொருள் யார் யாருக்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. அதாவது உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். மருந்துகளும் மாத்திரைகளும் மனிதனை கொலை செய்யும். மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது என்பது மருத்துவ உண்மை. மருந்து என்பது மருந்து மாத்திரைகள் மூலிகைகள் எதுவா இருந்தாலும் சரியே. ஏன்னா நம்ம உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க, பிறவியிலிருந்தே பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையானவங்க. அந்த பழக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுதலை அடையணும். பகவத்கீதை அப்படிதான் சொல்லுது. ஆகாரத்தை நிராகரித்தவன் வணக்கம் வணக்கம். ஐயா, சொல்லுங்க. ஆ அது மைக் ஆஃப்ல இருந்திருக்கு. செட்டிங்ல போய் செட் பண்ண சொல்லிச்சு, அது அப்படி கட் பரவாயில்ல. பண்ணியாச்சு. அதுக்குள்ள நீங்க நான் திறந்து விட்டுருந்தா சரிங்க பேசணுங்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டேன். கீழே வேற யூடியூப்ல ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அது வந்து அதுல பதிவாகி இது தனியா போயிட்டே இருக்கு. பட் ஓகே. ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியமானது. எப்படி அஹ், அதாவது நாம உடம்பு வந்து ஒரு மருத்துவரா மாறுறது ரொம்ப அதிசயம். எனக்கு இதை பத்தி எல்லாம் 20 30 வருஷம் கூட தெரியாது. உடம்பு மருத்துவரா மாறுமா? அப்ப நான் வந்து சிறுசுல இருக்கிறப்ப பள்ளிக்கூடம் போறப்பலாம் நாமெல்லாம் என்ன படிக்கிறோம், எப்படி போறோம் வரோம், என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. அப்ப சிறுசுல இருந்து பள்ளிக்கூடத்துல பியூசி படிக்கிறப்ப அப்புறம் யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன ஆராய்ச்சியாளருங்க, விஞ்ஞானிங்கிறான், என்ன கண்டுபிடிக்கிறாங்க, எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க மூளையில, அதாவது கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மூளை எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கிறேன். ஒரு 20 வயசு இருக்கிறப்ப அவங்க மூளையெல்லாம் பெருசு பெருசா இருக்குமா? அப்படியெல்லாம் குருட்டு முண்டமா சிந்திச்சிருப்பேன். கண்டுபிடிக்கிற மூளையெல்லாம் பெருசு பெருசா இருக்குமா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் தான் தெரியுது என் மூளை அப்படியே தான் இருக்குது. சிந்திக்கிற அந்த அதுக்கப்புறம் தான் இந்த ஐன்ஸ்டீன் பத்தி எல்லாம் படிக்கும் பொழுது அதெல்லாம் மூளையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மூளை அப்படியே தான் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த சிந்திக்கிற திறனை கேள்வி கேட்டு 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 அதாவது இந்த மூளை எப்பவுமே இந்த மூளைன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ட்ரில்லியன் 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 மெமரி சிப்பு, ஜிபி, அதாவது ஸ்டார் எவ்வளவு இருக்கோ அத்தனை ஸ்டார் அளவுக்கு மூளையில ஜிபி இருக்குதுங்கிற அப்படின்னா அது அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய, எப்படி சொல்லலாம், ஒரு பெரிய கடல்ல கொஞ்சோண்டு சர்க்கரை கலக்கின மாதிரி அதுதான் நிரப்புறது. அப்புறம் தான் புரிஞ்சது, ஓ நாமளும் சிந்திக்கலாம், ஓ மூளையெல்லாம் பெருசா இருக்கதா தெரியுது, மூளை அப்படியே தான் இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ மூளையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிந்திக்கிறனாலதான் அவங்க அறிவு வேலை செய்யுது. நம்ம விளையாட்டுத்தனமா நினைக்கிறது. அப்புறம் தான் அப்புறம் தான் இத போய் அப்புறம் தான் தெரிஞ்சது, வெங்கடேசனை சந்திச்சு, ஓ நாமளும் டாக்டரா மாறிடலாமா தெரியுது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ மனிதனும் டாக்டர் ஆகலாமா. அப்புறம் தான் தெரியுது மருந்தே இல்லாம டாக்டர் ஆகலாம்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. வெங்கடேசன் புரிகிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு 40 42 வயசு இருக்கும் அந்த போய் சந்திக்கிறப்போ. அப்புறம் தான் மருத்துவராக மாறுதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்க. அப்பப்பப்பப்பா. அமெரிக்காவோட அதே எங்க அப்பா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இருப்பாம அப்ப ஏதோ மாத்திரை கண்டுபிடிக்கிறான். இந்த பசியை அரெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க, கண்டே பிடிக்க முடியல பாருங்க. ஏன்னா அது பசியை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த உணவு பழக்கத்தினாலதான் பசி தூண்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியல. உணவு பழக்கத்தினாலதான் இந்த பசி தூண்டப்படுது. ரெண்டாவது, இப்ப வாயில வச்சுங்க ஒருத்த மனுஷன் ருசியா இருக்குன்னு விட மாட்டான், போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த ருசி அடங்கி வயிற்று நப்பி போதை ஏற வரைக்கும் அட போதும்படா சாமின்னு சொல்ற வரைக்கும் நப்பு நப்புன்னு நப்பிடுவான். இப்ப உடம்பு தடுமாறுகின்ற பொழுதுதான் இந்த மனம் விட்டு வெளியே போகும். அந்த உடம்பு நம்பி, வயிறு நம்பி தொண்டை நம்புற வரைக்கும் அந்த அதிர்ச்சி வரும். அந்த அதிர்ச்சி வர்ற வரைக்கும் அந்த மனசு இன்னும் போடு போட்டுக்கிட்டே இருக்கும். வண்டியில வேகமா போக முறுக்கிவிங்க பாருங்க, பைக்ல போக 60 70 80 90 100 ஓட்டு டிமீர் கடைசியில் அடிச்சு சாகிற மாதிரி. அதே மாதிரி தான் இங்க. அங்கதான் மனசு நம்மளை ஏமாத்துது. அதனால பட்டினி கிடக்கும் பொழுது, அது பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால். ஆக உணவு பாதையில படுகின்ற விஷத்தை எடுக்க வேணுங்கிறது தான் விஷயமே. நல்ல வேளை 120 ஆண்டுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? அர்னால்டு. கண்டுபிடிச்சங்காட்டி நமக்கு புரிஞ்சுது. அது இல்லைன்னா நமக்கு அந்த பல்லு விளக்குற வரைக்கும் நாம வந்திருக்கிறோம். நம்ம அந்த காலத்துல பாட்டிமார்கள் நோன்பு இருப்பாங்க.
எனக்கு தெரியும் பாட்டிமார்கள், நான் சொல்ல ஒரு 60 70 வருஷம் முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா 3 நாள் சும்மா இருப்பாங்கம்பாங்க. 3 நாள் சும்மா இருந்து மாட்டே அந்த பாட்டி எந்திரிச்சு வந்துடும். அவங்களுக்கு எப்படியோ பாரம்பரியமா தெரிஞ்சிருக்குது அந்த காலத்துல. ஏன் எங்க அந்த அந்த காலத்து பாட்டிமார்கள்மா அப்படியே கூட நான் பேசினேன். அந்த காலத்து பாட்டிமார்கள் உங்க ஈழத்துல கூட இருந்திருப்பாங்க. அது ஒரு பெரியவங்களாம் பாத்தீங்கன்னா காரணமே இருக்காது. ஏதாவது உடம்பு சரியில்லை. இந்த நாய்கள் எப்படி நாய் பூனை விலங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு கட்டு போச்சுன்னா உடனே அது போய் புல்லு திங்க பாரு. வாழ்க்கையில பூனை நாய் புலி இதெல்லாம் புல்லே திங்காது. அது புல்லு மேயும். புல்லு மேய்ஞ்சாவே கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கு இருக்கிற அறிவு பாருங்க நமக்கு இல்லாம போச்சு. ரொம்ப கேட்ட பெருசா அறிவாளிங்கிறோம். அது ஏன் புல்லு மேயுது? அப்புறம் பாருங்க தின்னு கக்கும் அப்படி நிறைய புல்லு அப்படியே திங்கும். இந்த புல்லெல்லாம் அப்படியே முழுங்கி உள்ள இருக்கிற அந்த இறைச்சியை வந்து வெளித்தள்ளி விட்டுரும். அது பாருங்க வாந்தியிலே வெளித்தள்ளிடுது. உடனே வாந்தி எடுத்ததுக்கு இப்ப நேரம் போய் நிழல்ல போய் படுத்துக்கும். அப்படியே இந்த நிழல்ல படுத்துக்கும். அப்புறம் அவ்வளவுதான். அது சுத்தமா உடல் விட்டு நீங்கிற வரைக்கும் அது பேசாம இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அறிவு ஏன் இந்த இந்த வெள்ளைக்காரங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணல? அவங்க எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி ரொம்ப தப்புங்க. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டான். அதனாலதான் வெங்கடேஷ் வந்து ஏன் நான் வந்து அந்த மருத்துவர்கள் கூறி வருகின்ற கருத்தை நாம் எதிர்க்க துணிந்தேன்னு சொன்னா, நம்மள வந்து எங்க போகுது? 15,000 ஆண்டுக்கு பின்னாண்ட போகுது. மயன் தான் இந்த சிற்ப சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கிறான், ஒழுங்குபடுத்துறாரு மயன். அது புரிந்து கொள்ள முடியாததா இருக்கு. ஆமா. இப்ப இருக்கிற திருக்குறளே நமக்கு புரிந்து கொள்ள முடியல. இப்ப திருக்குறள் யாராவது புரிஞ்சிருக்காங்களா? திருக்குறள் எழுதப்பட்டு 2000 ஆண்டாச்சு. நானும் தமிழ் படிச்சிருக்கேன், நீங்களும் தமிழ் படிச்சிருக்கீங்க. என்ன ஒரு திருக்குறள் 2 3 குறள் படிச்சிருப்பீங்க, அவ்வளவுதானே. எதுக்கு படிச்சீங்க திருக்குறள்? எதுக்கு படிச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 மதிப்பெண், அவ்வளவுதானே. வேற எதுக்காக படிச்சிருக்குமா? இப்ப நீங்க இது ஒழுங்கா செஞ்சீங்க, நீங்க வைத்தியரா மாறுவீங்க. எல்லாரும் உங்க கனடாவுக்கு அத்தனை பேர் நோயாளியா இருப்பான், நீங்க மட்டும் வைத்தியரா இருப்பீங்க. ஆச்சரியம் அது. அந்த 100ஆம் பக்கத்துல கீழே படிங்க. 100ஆம் பக்கத்துல கீழே படிங்க. கீழே பாருங்க. 100ஆம் பக்கத்துல கீழே படிச்சீங்கன்னா நீங்கள் டாக்டராக மாறுறீங்கன்னு எழுதி வச்சிருப்பாரு பாருங்க. இது பெரிய விஷயம். அது ஒரு டாக்டரே சொல்றாரு, நீங்க டாக்டரா மாற போறீங்க. இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு கீழே படிங்க. அதை நம்ம அடிக்கடி படிக்கணும். அது அடிக்கடி இனிமேல் எல்லாரும் டாக்டரா மாற போறோம். ஆனா மருந்து இல்லாத டாக்டர் உலகத்துல கேசவன், உலகத்திலே மருந்து இல்லாத டாக்டர், உலகத்திலே மருந்து உணவு இல்லாத டாக்டர் நாம யாரு? மருந்தும் கிடையாது, உணவும் கிடையாது. படிங்க அப்படியே. டாக்டர். இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும் சுதந்திரமும் உள்ளன. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்று உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஒரு டாக்டரும் ஒரு மனோதத்துவ நிபுணரும் சேர்ந்து கொடுத்துள்ள மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இந்த புத்தகத்திற்கு பொருந்தும். இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகளை இவை தெரிவிக்கின்றன. மனத்தின் பூரண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் நீருணவில் நிலைக்க முடியும். இந்த கலையை கற்காவிட்டால் இதை நாம் இழக்கிறோம் என்பதை கீழே விளக்குகிறேன். தற்போதைய பல்கலைக்கழகங்களில் இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான பாரதத்தால் பல 1000 ஆண்டுகளில் வளர்க்கப்பட்ட 3 முக்கியமான அறிவுத்துறைகள் பின்வருமாறு: வாஸ்து சாஸ்திரம், யோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் சுமார் 15,000 வருடங்கள் பழமையானது. ராவணனின் மாமனராகிய மயனால் அவருடைய பிரணவ வேதம் 5 என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இது ஜோதிடத்திற்கும் மந்திர சாஸ்திரத்திற்கும் மூல நூல் ஆகும். பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொன்னால், வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு ஒத்தபடி கட்டிடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றிய ஆராய்ச்சி என்று சொல்லலாம். கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பது போன்ற நிலையில் சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன.
மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியிலிருந்து கட்டிடவியல் வரை ஒரே இலக்கணத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பது இதுவரை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய அறிவு பொக்கிஷமாகும். ஆ, 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 ஆ. அப்பா இருங்க. ஜோதிட சாஸ்திரம் நமக்கு இந்த கட்டடவியல் வந்து ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்திருக்கு, பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்திருக்கு. அப்ப மையனுடைய வயது 15,000 ஆண்டுன்னு தோராயமா சொன்னா, இப்ப 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டடவியல் இருந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கட்டடவியல் தெரிஞ்சிருக்கணும், எழுத்து தெரிஞ்சிருக்கணும், எண்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப எண்களும் எழுத்தும் தமிழர்கள் தெரிந்திருக்கிறார்கள் தெரிஞ்சு போச்சு. கட்டடம் கட்டான அப்புறம் எண்கள் எழுத்தும் தெரியாம எப்படி கட்ட முடியும்? கல்வெட்டு எப்படி அடிக்க முடியும்? அப்ப கல்வெட்டு எடுக்கிறப்ப கல்வெட்டுல எழுதணும்னா எவ்வளவு அறிவு இருக்கணும்? கல்வெட்டுல எழுத்து பொறிக்கிறான்னா எவ்வளவு ஒரு அறிவு இருக்கணும்? அந்த எழுத்து வடிவம் தெரியாம இருக்குமா? உலகத்திலே கல்வெட்டு அதிகமா இருக்குது இங்க தானே. 68,000 கல்வெட்டு, 60,000 கல்வெட்டு இருக்குது. 60,000 கல்வெட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது. உலகத்துல நீ அதை எழுதவே முடியாது, அவ்வளவு பெரிய செய்திகள். அப்ப நம்ம ஏற்கனவே அறிவு பெற்றிருக்கோம். எங்க அறிவு விட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல நம்ம அறிவு கோட்டை விடுறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கட்டடக்கலை தெரியுது, அப்புறம் வானியல் கலையும் தெரியுது, மந்திர கலையும் தெரியுது. மயன் அதை தொகுத்திருக்கிற ஏற்கனவே தமிழில் இருந்த கட்டடக்கலைங்கிறாரு. அப்ப ஏற்கனவே அப்ப மயனுக்கு வந்து ஒரு 15,000 ஆண்டுன்னா அப்ப குறைஞ்சபட்சம் 20,000 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? அப்ப எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்? பொதுவாக சுருக்கமாக சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை பாருங்க. அப்ப அண்டவெளி வருதுங்க. அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி கட்டடங்கள். அப்படின்னா விண்வெளியிலே வீடு கட்டலாம்னு தெரிஞ்சு போச்சு. இதனாலதான் வெங்கடேசன் சிந்திச்சிருக்கிறாரு. அண்டவெளி சூரியனை பத்தி தெரியணும், காற்றோட்டத்தை பத்தி தெரியும். சில பேர் வடக்க பார்த்து கட்டு தெற்க பார்த்து கட்டு சொல்லுவாங்க. வடக்க பார்த்து கட்டு, வடக்கு இருந்து வாடகை காற்று வரும், தெற்குல இருந்து தென்றல் காற்று வரும், கிழக்கு பார்த்து நடவு வெயில், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அண்டவெளியினுடைய அம்சத்தை வச்சுதான் கட்டுறது. உடம்பே அண்டவெளி தான். நல்ல வேலை நம்ம வந்து இந்த மிகப்பெரிய கலை நம்ம கப்புன்னு பிடிச்சிட்டோம். நம்ம டாக்டர் ஆயிடுறோமே இல்லை. நான் என்ன டாக்டர்? 3 டாக்டர் உலகத்துல வந்து பிசிக்கல் டாக்டர் தான் இருப்பாங்க. நம்ம பிசிக்கல் டாக்டர் நாம தான், மென்டல் டாக்டர் நாம தான், அப்புறம் உயிர் சம்பந்தமான டாக்டர் நாம தான். அப்ப 3 டாக்டர் நம்ம நிரூபிச்சுட்டு போயிடல. நாம வந்து இந்த உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப நீங்களே பாருங்க, இருக்கிறீங்க, ஆனா அவங்களால ஜீரணித்துக் கொள்ள முடியல. இப்ப நீங்க மருத்துவரா இருக்கிறதுங்கிறது உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது. நீங்க மருத்துவரா இருக்கிறது வந்து கனடாவில் இருக்கிற யாருக்கும் தெரியும். உங்க நாட்டுல சொன்னாவே இல்ல இலங்கையில சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மருத்துவர், நான் சொந்த மருத்துவராக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அதான் விஷயமே. இன்னைக்கு இதை வேலை செய்யிட்டு இன்னைக்கு சொந்த மருத்துவராக மாறுவீர். இன்னைக்கு தலைப்பே அதுதான். ஒவ்வொரு மனிதனும் சொந்த மருத்துவராக மாறுவது எப்படி சொல்றது 2 மருத்துவர்கள். ஏன்னா இன்டெகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த மருத்துவம். அதாவது எப்படியாவது அவனை காப்பாற்றணும். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்ங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா பல்துறை தத்துவங்களை சார்ந்தது. இப்ப எந்த மருத்துவம் உயர்ந்ததுங்கிறது வேற. உணவின் சிறப்பை எவன் கூறானோ அவனை படிச்சு மண்டையில கொட்டி வைக்கணும். உணவின் சிறப்பை உணவை பாருங்க. இப்ப எந்த நீதி நூலாவது உணவை சிறப்புன்னு சொல்லவே சொல்லாது. இவன் தான் அரிசுவை உணவு, அந்த புடலங்காய் உணவு, புண்ணா கொடுன்னு அந்த பேனர்ல எழுதி போடுவன தவிர உணவு சிறப்பை தராது. சாராயத்தை குடிச்சு போட்டு அப்புறம் ஊறுகாய் திங்கிற மாதிரி, சாராயத்தை குடிச்சு போட்டு மீன் திங்கிற மாதிரி, சாராயத்தை இன்னும் கருவாடு திங்கிற மாதிரி, அப்புறம் சாராயத்தை குடிச்சிட்டு வேற எல்லாம் நடக்கிற மாதிரி தான். அப்ப ஏன் இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது ஏன் உணவுக்குன்னு தனி சிறப்பை ஏன் யாரும் எழுதவே இல்லை? உணவு சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குன்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? நல்ல வகையா ருசியா உணவு சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குன்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? அப்படி ஒண்ணுவே இல்லையே. உணவு சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்ந்து விடும்னு எங்கேயாவது எந்த ஒரு மருத்துவர் நிரூபிச்சிருக்காரா? உணவை சாப்பிட்டால் நோயே வராதுன்னு யாராவது நிரூபிச்சிருக்க முடியுமா? அப்படித்தான் கேசவன் இப்ப நிரூபிக்கிறாங்கயா. இந்த இப்ப இருக்கிற மருத்துவர்கள்லாம் இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுன்னு நிரூபிக்கிறாங்க. அது செய்வாங்க. ஆனால் இது நாம் நேரடியாக போறது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தவே இல்லை. அது வேறங்க. அதாவது உணவை பரிந்துரைக்கிற வேண்டும். உணவை பரிந்துரைக்கவே முடியாதுங்க. உணவை பரிந்துரைக்க அவன் விருப்பத்துல வருதுங்கய்யா. நான் வந்து ஒரு உணவை சாப்பிட என்னுடைய விருப்பத்துல வருது. என்னது? என்னுடைய விருப்பம். அது ஹேபிட். பீடி குடிச்சா ஹேபிட், முறுக்கு திங்கிற ஹேபிட், இட்லி சாப்பிட்ற ஹேபிட், புரோட்டா சாப்பிட்ற ஹேபிட். அது ஹேபிட், பழக்க வழக்கம்.
எனக்கு யாரோ கொடுக்குறாங்க தின்னு பாக்குறேன். நானா இட்லி தயாரிக்கிறேன், நானா புரோட்டா திங்கிறேன். கையில பணம் இருக்குது, ருசிக்காக திங்கிறேன். கையில பணம் இருக்குது. ருசி. ஆமா, அப்புறம் என்ன? அதுல எப்படி ஆரோக்கியம் வரும்? ஏன் இது வரைக்கும் நிரூபிக்கல? ஒருத்தவங்க கூட மூச்சு விடல இது வரைக்கும். 120 ஆண்டாச்சு. 120, அதாவது நோபல் பரிசு. நோபல் பரிசுக்கு எல்லாரும் சொல்றாங்க நோபல் பரிசு சிறந்ததுன்னு சொல்றாங்களே, அதுவே கேள்வி கேட்போமே. அதிகமா ஐரோப்பிய நாடுகள். இந்தியாவில யாரு மருத்துவத்துறையில நோபல் இது வரைக்கும் மருத்துவ இந்தியாவில இவ்வளோ 145 140 கோடி பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட நம்ம நோபல் பரிசு வாங்குறதுல கடந்த 70 ஆண்டா வாங்கவே இல்லையே. இயற்பிற்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு ஆராய்ச்சி பண்ணி வாங்க வேண்டியதானே? வாங்கவே முடியாது. ஏன்னா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா உணவு போனாவே ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை தொடர்ந்து கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஒரு பாத்திரத்துல ஓட்ட பண்ணியாச்சு, பாத்திரத்தை ஓட்ட பண்ணிட்டு அப்புறம் நெப்பிட்டே இருந்து என்ன ஆகும்? பாத்திரம் நம்பும் எங்க பாத்திரம் நம்பும்? அது உறக்கம் போயிட்டே இருக்குது. அப்ப தொடர்ந்து ரத்தத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான், தொடர்ந்து தூய்மையாக இருக்கிறப்ப நமக்கு எனர்ஜி வேணும். அது அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இது என்ன நினைக்கிறான்னா, சாராயம் குடிச்சதே தெம்பா இருக்குது, சிகரெட் குடிச்சதே தெம்பா இருக்குது, பிரியாணி இறைச்சியும் சோறு நிலத்தை தெம்பா இருக்குன்னு தப்பா கணக்கு போட்டான். இது இப்ப கணக்கு போட்டீங்க, இது 10,000 வருஷம் இந்த கணக்கு இருக்குது. 10,000 வருஷமா இருக்கு. இன்னைக்கு நேரத்துல நம்பல, அவன் 10,000 வருஷம் நம்பிட்டு தான் இருக்கு. ஏன்னா பிரச்சனை பல்லாயிரம் ஆண்டா இருந்தது இல்ல. பல்லாயிரம் ஆண்டா இருந்தவருங்கிற பழக்கத்தை எதிர்க்கணும்னா அப்ப நமக்கு எனர்ஜி என்ன? அதுதான் சித்தர்கள் செஞ்சு காட்டினாங்க. அது என்ன இந்தியாவில மட்டும் சித்தர்கள் தோன்றினார்கள்? ஏன் எல்லா நாட்டிலும் சித்தர்கள் தோன்றல? ஆச்சரியமா இருக்குது. எல்லா நாட்டிலும் மனிதர்கள் தோன்றினாங்கிறாங்க, பரவலா ஆப்பிரிக்கா தோன்றினாங்கிற, அங்கிருந்து பரவி போனாங்கிறாங்க. அல்ல, ஏன் சித்தர்கள் மட்டும் ஏங்க உருவாகல? ஏன் கேசவன் ஐயா? ஆச்சரியமா இருக்குல்ல. அவங்க வழி எல்லாமே அண்ட வெளியில தொடர்பு கொண்டு ஞானத்து வழியிலேயே எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. இவெல்லாம் அண்டத்தை விட்டு பிண்ட வெளியில பிடிச்சிக்கிட்டு நல்லா சாவறதுக்கு கத்துக்கிட்டான். சரி சரி சரி. பொதுவாக சுருக்கமாக சொன்னால், வாச சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி கட்டடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றி ஆராய்ச்சி என்று சொல்லலாம். கோவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு கலைக்கூடம். நீங்க தஞ்சாவூர் கோயில் பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா சொல்ற எல்லா கோயில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே பிரம்மாண்டமா இருக்கு. பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றான், என்ன கலைகள், எத்தனை கலைகள் இருந்திருக்கும், எத்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க, எத்தனை தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். அப்பா சாதாரண விஷயம். அது மிகப்பெரிய ஒவ்வொரு கோயிலும் பல்கலைக்கழகம் மாதிரி தான், யூனிவர்சிட்டி மாதிரி. இல்லட்டா அப்படி செய்ய முடியுமா? அப்பப்பா கட்டடக்கலை பற்றிய என்று சொல்லலாம். கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பதை போன்ற நிலையில் சிற்பிகளால் கட்டப்பட்டன. மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியில் இருந்த கட்டடவியல் வரை பாருங்க. இப்ப மயன் இயற்கையை புரிஞ்சிருக்கிறாரு. மயன் அது இன்னைக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா மயன் கட்டடக்கலைன்னு தனியா இருக்கு. நல்ல வேலை அதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அரசாங்கம் அதை பண்ணி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல பண்ணதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் காலத்துல அது பண்ணியிருக்காங்க, மயன் கட்டடக்கலை. அந்த அவர் பேர் ஐந்தர வல்லமை ஒரு ஆசிரியர் மனப்படமும் வச்சிருந்திருக்காரு. 10,000 படல் 5,000 படல் செவிப்படி செய்தே வச்சிருக்காங்க. அதை கேட்டு அப்படியே ஒப்பிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் புத்தகம் அச்சடிச்சது எம்ஜிஆர் காலத்துல அது புத்தகம் அச்சடிச்சிருக்காரு. இன்னைக்கு தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு போனோம்னா அந்த கட்டடவியல் துறைக்கு போனா பார்க்கலாம். அது மயன் கட்டடவியல்னு பேரு. தொல்காப்பியத்துல இதுல வருது, வளையாபதி குண்டல பேசிகளெல்லாம் மயன் பேர் வருது. வளையாபதி சிலப்பதிகார மயன் வருது. சிலப்பதிகாரத்துல வளையாபதி குண்டல பேசியில மயன் வருது. மகாபாரத இதிகாச புராணத்துல கூட மயனுக்கு வேற பேர்லாம் இருக்கு. விஸ்வகர்மா, மயன், மகேந்திரன் எல்லாம் அவன் பேரு. ஐந்திரனாவே ஐந்திரன் அர்த்தம். அவனுக்கு இந்திரன் ஒரு பேர் இருக்கு, மகேந்திரன். இந்த ஐந்திரம் ஈங்கிற ஓசை கொடுக்கும். ஈய மாறும், திரிஞ்சு மாறும். ஐந்திரம், இந்திரா அப்படிலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்திரான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஐந்திரான்னு அர்த்தம். இந்திரன் என்று சொன்னார். இந்த இந்திரன் வேற. இந்த பாலியல் வன்முறை பண்ணா பாருங்க, ஒரு முனிவருடைய கதையில அப்படித்தான். அவர் முனிவருடைய வாழ்க்கை துணையை இவன் பாலியல் வன்முறை பண்ணிட்டான். அப்படி ஒரு ஐந்திரன் இருக்கான், திருட்டு ஐயன், திருட்டு இந்திரன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த இந்திரன் வேற, நாம சொல்ற மானமுள்ள இந்திரன் வேற. அப்படி ஒரு இந்திரன் இருக்கிறான்.
சரி. சரிங்க. சோதிட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அடிப்படையாக கொண்டது. சோதிட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கோள்களும் குழந்தையின் லக்கணமும் ராகுகேது நேர்கோட்டில் இருவரும் ஏறக்குறைய சமமாக அமைந்திருந்தால் அது நல்ல ஜாதகம். இந்த அமைப்பு வருடத்தில் 10 மாதங்களில் இருப்பதில்லை என்பதை அதாவது சமத்தில் இருந்த பேர் சம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சம ஜாதகம் யாருக்கும் வரக்கு வாய்ப்பு இல்லை. வருஷத்துக்கு 2 மாசம் மட்டும் தான் சமத்தில் இருக்கும். கோள்கள் 2 பக்கம் பிரிஞ்சு இருக்கும். இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4. ராகு பக்கம் ஒரு 4, கேது பக்கம் ஒரு 4 அப்படின்ற சம ஜாதகம். ஆனா வருஷத்துக்கு 2 தடவை அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லாமே அப்ப 100க்கு 90 பேரு மற்ற ஜாதகம் தான். 100க்கு கெட்ட ஜாதகம். மற்ற ஜாதகம் அல்ல கெட்ட ஜாதகம். ஏன்னா சமமற்ற ஜாதகம். என்னது சமமற்ற ஜாதகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது குறைபாடு உடைய ஜாதகம் அர்த்தம், அவ்வளவுதான். அப்படின்னா நமக்கு ஒரே வழி தூய்மை தான். நமக்கு ஒரே வழி எதுக்கு ஜாதகம் பாக்குறீங்க? ஆயில் நீட்டிக்கிறதுக்கு. எவ்வளவு போனே எப்படி இருப்பாங்க பையன் எத்தனை நாளைக்கு இருப்பாருங்க? அவரு இருப்பாருங்க 100 ஆண்டு, அவன் தான் 60 ஆண்டுல போயிடுவான். அடிப்படை அப்ப வாழ்க்கை நீட்டிக்குது பாருங்க. அப்ப ஓங்கி அடிக்கிறான். எதை அடிக்கிறான்? ஜாதக குறைபாட்டை கூட என்ன பண்ணிடலாம்? ஜாதக குறைபாட்டை நீங்க கேசவன், நீங்க இதுக்கு முன்னாடி போய் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. உடனே அவன் என்ன சொல்லியிருப்பான்? இந்த நோய் நீக்கிறதுக்கு ஏதாவது நல்லா இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பான்? நீங்க அந்த கோயிலுக்கு போய் விளக்கணு போடுங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் போய் போட்டுக்கிறேன்பா. போட்டிருந்தா நல்லா இருக்குமா? அந்த கால் இருக்கிற அந்த தோல் நோய் நல்லா இருக்குமா? எல்லா கோயிலையும் 1 லட்சம் தான் போடணும். அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாரியம்மன் கோயிலும் ஒவ்வொரு கோயிலுக்கு 1000 தேங்காய் உடைச்சாங்க. அடேங்க அப்பா, உலகத்திலேயே அதிக தேங்காய் உடைச்ச ஒரே பொம்பளை ஜெயலலிதா மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா 2 கோடி தேங்காய் உடைச்சிருப்பாங்க. 2 கோடி தேங்காய். ஒரு தேங்காய் 10 ரூபான்னு வச்சா கூட 2 கோடி தேங்காய்க்கு எத்தனை செலவு இருக்குமா? 200 கோடி ரூபாய் தேங்காய்க்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. உடைச்சாங்க. அடேங்க அப்பா, கடைசியில மொத்தமா அது உடைச்சிட்டு போயிடும். ஒரு கம்யூனிட்டி கூட நீர் சிகிச்சை அந்த அம்மாளுக்கு சொல்லித்தரல. அப்ப இருந்த அந்த புத்தகமெல்லாம் இருந்திருக்குது. ஆனா போய் சேரல. இந்த முண்டைகள் யாரு போய் சொல்லு. நான் கூட இந்த மாதிரி உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை வந்து ஒரு அஞ்சல் வழியா அனுப்பிச்சு வச்சேன். அஞ்சல் வழியாக இப்படி கட்டுரையா அனுப்பிச்சு வச்சேன். அப்பெல்லாம் இந்த வசதி இல்லை நமக்கு. இப்பதான் இப்ப கூகுள் மீட் இருந்த காட்டத்தை இப்படி ஆச்சு. சரி, முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம் ஐயா. குழந்தையின் லக்கணமும் இது அப்படி படிச்சாச்சு. இந்த அமைப்பு வருடத்தில் 10 இது முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இதை சரிப்படுத்துவதற்கு மந்திர சாஸ்திரத்தை மட்டுமே நாம் திருமுருக கிருபானந்த வாத்தியார் என் ஜாதகத்தை ஜோதிடம் காட்டுகிற பொழுது நீங்கள் முருகனோட அடிமை, அதோட உங்களுக்கு எந்த நோய் வராதுன்றாங்க. மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் சோதர சாஸ்திரம் மீறி இருக்க வல்லது. 10 மாதத்தில் பிறக்கும் சோதர குறைபாடு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு ஒரே வழி, தப்பிக்கும் வழி இதுதான். அதாவது சொல்லிட்டாரு, இந்த மந்திர சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கட்டும், தப்பிக்க சாதாரண மக்கள் 10 மாசம் சமாதானம் கிடையாது, தப்பிக்கிற ஒரே வழி இதுதான்ட்டாரு. 10 மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் சோதர சாஸ்திரத்தை மீறி நிற்க வல்லது. வருடத்தில் 10 மாதங்கள் பிறக்கும் சோதர குறைபாடு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உள்ள ஒரே தப்பிக்கும் வழி இதுதான். அதாவது என்ன பண்ணாலும் இந்த மந்திரம் பாருங்க. இந்த மந்திரம் என்ன தெரியுமா அர்த்தம்? மந்திரம்னா ஒண்ணும் இல்லை. இப்ப மந்திரம் சொல்றோம் இல்ல, அது எப்படின்னு அர்த்தம்? அதாவது நல்ல வழியில வாழ்ந்துட்டு தான் அனுபவத்தை பதிவு செய்யறாங்க பாருங்க, அதுதான் மந்திரம். நல்ல வழியில வாழ்ந்துட்டு தன் அனுபவத்தை சொற்களை பதிவு செய்யறாங்க இல்லையா, அதுதான் மந்திரம். மந்திரம்னா பெருசு நினைச்சுக்க வேண்டாம். இப்ப திருவள்ளுவர் சொல்றதை நம்ம பின்பற்றமே இல்லையா? திருவள்ளுவர் சொல்றதை பின்பற்றுறோம். அப்ப திருவள்ளுவர் மந்திரமா நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு. அதை பின்பற்றுகின்ற பொழுது இந்த சோதரத்திற்கு குறைபாடு அடி நொறுங்கிடுது. இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். மந்திரமா எதுவும் சமஸ்கிருதம்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது உண்மை உணர்ந்தவங்க சொல்லுவது அவ்வளவுதான். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் இல்லை, அதேதான். எனக்கு மட்டும் என்ன தெரியுங்கிறீங்க? நான் செஞ்சு பார்த்தேன், வெங்கடேசன் செஞ்சு பார்த்தாரு, அவர் ஒத்து பார்த்தாரு, கரெக்டா அவர் செயற்பாட்டாளர், செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. வெங்கடேசன் செஞ்சு பார்த்து தைரியமா கண்டுபிடிச்சிருக்காரு. இல்லைன்னா எதிர்க்க முடியுமா? யாராவது இயற்கை உணவு எதிர்க்க முடியுமா? காய் எல்லாத்தையும் இனியன் எதிர்க்கிறார் இல்லையா? பட் எதிர்க்கிறாருன்னா எனக்கு தேவையான தகுதி அறிவு எனக்கு இருக்கணும் இல்ல, எனக்கு மூளை இருக்குது இல்ல. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.
நேரமாச்சு. 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். 4:30க்கு முடிச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. சரி. ஆகவே ஆகவே இதை மந்திர சாஸ்திர மந்திர மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் சோதிடத்தை மீறி மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் சோதிடத்தை மீறி, அதாவது மந்திரம் என்பது சோதிடத்தையும் வாஸ்துவையும் மீறி நிற்பதுன்னு எழுதிக்கிட்டாங்க. அதான் அர்த்தம். அது அதே சொல்லு இனிய உணவாக இன்னாத கூறல் அப்படி சொல்லிட்டோம்னா அங்க எல்லாமே தோத்து போகுது. ஒரு இனிமையா பேசினா ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அதே மாதிரி தான். அப்ப அங்க சோதிடம் வேலை செய்யாது, அப்புறம் வாஸ்துவும் வேலை செய்யாது. அப்படின்னா அந்த இனிமையான சொற்கள், ஆராய்ச்சி பண்ணப்பட்ட சொற்கள், அதுதான் மனிதன். திருவள்ளுவர் சொல்லுவாரே, நிறைமொழி மாந்தர் பெருமை நடித்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நடித்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர்னு யாரு? நிறைவு வாழ்ந்து அவங்க சொல்லப்பட்ட சொற்கள் அவங்க யாருன்னு காட்டிடும். சொல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள. மறைமொழி நிறைமொழி மாந்தர் தான் மறைமொழி சொல்ல முடியும். நிறைமொழி மாந்தர் தான் மறைமொழி சொல்ல முடியும். மறைமொழின்னு என்ன? நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை சட்டங்கள். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப திருவள்ளுவர் நல்ல வேலை, திருவள்ளுவர் அப்படி எளிமையா சொல்லல அப்படின்னா வெங்கடேசன் கோயந்தாதான், இனியன் கோயந்தாதான். சரி. ஆகவே இந்த கலையை கற்காவிட்டால் நாம் பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்வியை இழந்து விடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சக்கரவணை வந்துட்டு அவன் படுற பாடு இருக்கே, பணக்காரனும் அப்படியே அப்பா அந்த கால் அடுக்கி போய் சில பேர் ஆஸ்பத்திரி பாருப்பா, அந்த ஊன் வடிச்சு பேண்டேடு போட்டிருப்பாங்க, அப்படியே அது நிறைஞ்சு உழுதுட்டு வேற கிடக்கும். அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பிச்சைக்காரர்ல இருந்து ஏழையில இருந்து. பணக்காரனுக்கு கால் அடிக்கி போச்சுன்னா கட்டு போட்டு போயிட்டே இருப்பான். அது பிச்சைக்காரில் இருக்காங்க பாருங்க, ரொம்ப கொடுமை. மூச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாம அந்த கால் வீங்கி சாகிற வரைக்கும் பப்பா நினைச்சு கூட பார்க்கணும். நல்ல வேலை நாமெல்லாம் இது எப்படியே கத்துக்கிட்டோம். ருசிக்கு தின்னாலும் கூட தப்பிச்சுக்கலாம். பார்த்துக்கலாம், ருசிக்கு தின்னாலும் கூட அதில்லாத ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ருசிக்கு தின்னுக்க, சுத்தப்படுத்திக்கோ உடம்பை மீண்டும் நீங்க இது பண்ண முடியாது. உங்க அனுபவத்தை சொல்லி ஒரு நிமிஷம் ஏதோ கேள்வி இருந்த கேளுங்க, முடிச்சுக்கலாம். அவ்வளவு. ஐயா 48 hours வாட்டர் குடிக்க சொன்னீங்க. 48 குடிச்சு ஓகே, உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்கு, ஃபீலிங் நல்லா இருக்கு. அப்பதான் காலையில நைட் படுக்க யோசிச்சேன், நீங்களும் வெங்கடேஸ்வர ஐயா இல்லாட்டிக்கு எங்கட நிலைமை என்னண்டு. பயங்கர ஆபத்துங்க ஐயா. இப்ப நானே எங்க அப்பாவே எங்க அப்பா சக்கரை நோய் செத்து போனாரு. காலையால் எனக்கு தெரியும், நான் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். பாவம், அதெல்லாம் கொடூரமானது. காலே அழுகி போச்சு, இடது கால் அழுகி காலே பொழந்து, உள்ளங்காலே பொழந்துருச்சுங்க. அது அப்படியே பொழந்து சீல் வடிது. எங்க அம்மா புற்றுநோய். அப்புறம் தான் தெரியுது என்னடா கருமாந்திரம் முடிச்சு, இந்த நோய் ரொம்ப கொடுமையா இருக்க மாட்டேன். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறது நினைச்ச கூட பார்க்க முடியல. ஆனா இந்த உணவு தான், உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் பெரிய விஷயமே. எவனுமே சொல்லிங்களா கருகு பிடிச்சவன். என்னடா கொடுமையா இருக்கு. ஒரே வரி, உணவுக்கும் அதாவது விட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி பிரைமரிலி அப்பான் ஃபுட்னு எழுதுறாரு பாருங்க. என்ன தைரியம் இருக்கு பாருங்க அவருக்கு. இன்னொரு இடத்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும் தான். அப்ப அவர் சொன்னவர் 5 இயர்ஸுக்கு தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்ய இந்த மண்டையில இருக்கிற பித்தங்கள் எல்லாம் இறங்கி வரும். ஆனா எந்த மருந்தையும் போட்டு அதை அமுக்காம எந்த மருந்துமே போடக்கூடாதுன்னு சொல்லினோம் அவர். ஆனா அவர் சொல்ற பாடி கிளீன் ஆக 5 இயர்ஸ் சொன்னவர். அப்ப நினைச்சு பார்க்கவே இதெல்லாம் 5 வருஷம் இருந்து செய்வோமான்னு யோசிச்சேன். எவ்வளவு ஒரு ஈஸியான வழி இது. மனத்தை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி கொண்டிருந்தோம்டா தப்பிடுவோம். சரி, இப்ப நீங்க 48 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மலவாயை சுத்தப்படுத்திக்கங்க. மலவாயை சுத்தப்படுத்திட்டு இனிமா யூஸ் பண்ணினான் ஐயா. அப்ப இண்டையும் ஃபுல்லா ஓட்டுறேன், வெளியில போயிடுவேன். சோ ஓட்ட இருக்கலாம், எடுத்துட்டு போங்க. ஒண்ணும் ஆகாது. உங்க உறவு 1 வருஷம் ஆச்சு இல்லையா, ஒண்ணும் ஆகாது. ஐயா கருப்பட்டியும் இது தானே ஐயா ஓட்டணும், அவ்வளவுதான். மேக்சிமம் அப்படித்தான். அந்த இடையில கொஞ்சம் சொதப்பினா எனக்கே கவலையா போயிடும். அப்புறம் ஒரு வைராக்கியமா ஒரு 2 நாள் தொடர்ந்து பிடிப்பான். அப்படி செய்ய வேற வழி இல்ல. அது அப்படித்தான் மனம். என்ன நம்ம விட மாட்டோமானா பாருங்க, பண்ணுங்க மடி சந்திப்போம். சரிங்களா? யோசனை பண்ணுங்க, எழுதி வைங்க. உடம்பு எடை பாருங்க, எடை கவனிங்க.
எடையை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏதாவதுன்னா அப்புறம் நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க. எப்படியும் 72 மணி நேரம் ஓ, போடலாம். ஒண்ணு 72 மணி நேரம் தாராளமா போடலாம். 72 மணி நேரம் போடலாம். இருக்கலாம் ஐயா, அது கஷ்டம் இல்லை. இப்ப 1 இயரா விட்டு விட்டு செய்யறேன் தானே, அதால எனக்கு கஷ்டம் அண்ட் இல்ல. ஆனா ம். அந்த சில வேளை நாங்க அதை மிஸ் பண்ணிக்கல, எனக்கு கோவம் வருது. ஆனா ம். நேற்று இருந்து யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு ஒரு டிஃப்ரென்ஸ். இப்ப சாப்பிட்டு நாங்க இருக்கும் பொழுது ஏதோ மலைப்பாம்பு மாதிரி ஒரு உடம்பு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ம். ம். சாப்பிடாம எவ்வளவு காத்து மாதிரி லேசா நல்லா இருக்கு. அப்ப அந்த ம். ஃபீலையும் இந்த ஃபீலையும் எதிர் பாக்கல யோசிச்சு பார்த்தேன், 2 பேரும் இல்லாட்டிக்கும் எங்கட வாழ்க்கை எங்க போயிருக்கும். சரிங்க. சந்திப்போம். நன்றி, நன்றி. வணக்கம். ம். நன்றி ஐயா, நன்றி நன்றி.